நாளில் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். அவன் ஏற்கனவே நசுக்கப்பட்ட பிசாசுதான். ஆமென். ஆனாலும் இந்த பூமியிலே சத்துருவினுடைய தாக்குதல்கள் தேவ பிள்ளைகளுக்குள் சத்துரு கொண்டு வருவான். அவனுடைய தலையை ஆண்டவர் நசுக்கினார், ஆனால் அவன் வாளை நசுக்கவில்லை. எப்பவுமே நீங்க பாருங்க, பாம்புக்கு தலையை நசுக்கிட்டா கூட வாழை துடிச்சுக்கிட்டு இருக்கும், சரிங்களா? அந்த வாழை துடிக்கிறதை வச்சுதான் இப்போ அவனுடைய வல்லமை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், பிசாசு சபை நடுவில் காமிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சீக்கிரத்திலே அப்படிப்பட்ட அந்த வாளினுடைய வல்லமையை வைத்து அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அவன் வல்லமையையும் ஆண்டவர் சொல்றார், உன் காலு கீழே நசுக்கி போடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தோல்விகள், பயங்கள், விரக்திகள், தனிமை உணர்வுகள், குற்ற மனப்பான்மைகள், சரியா, இதெல்லாம் வியாதிகள், இதெல்லாம் சாத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறது. ஆமென். பிரச்சனைகள், போராட்டங்கள், குடும்பத்திலே பிரிவினைகள், கணவன் மனைவியின் போராட்டங்கள், இதுக்கெல்லாம் 100% சாத்தான் தான், சரியா? அதனால் இந்த சாத்தானுடைய காரியங்களை கர்த்தர் சொல்றார், சீக்கிரத்திலே ஒரு காலின் கீழாக நசுக்கி போடுவார் ஆண்டவர் என்று வாக்கு கொடுக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போம். அல்லேலூயா. நல்ல கை தட்டணும். செத்து போன ஆளுங்க செத்து போன கையை தட்ட மாட்டாங்க. ஆமென். நல்ல கையை தட்டி ஆண்டவர் மயம் கொடுத்தோம். ஏதோ போதையில் இருக்கிற ஆளுங்க மாதிரி கை தட்டக்கூடாது. கர்த்தருக்கு மயம் உண்டாகட்டும். சமாதானத்தின் தேவன் ஒரு குடும்பத்துக்குள்ளாய் சமாதானத்தை நிச்சயம் தருவார். ஒண்ணு, தீவிரமாக நீங்கள் ஜெபிக்கிற ஆளாக இருக்கணும். பிரேயர் பண்ற கர்த்தர் பிள்ளைங்க கிட்ட சாத்தானுடைய தந்திரம் பலிக்காது. ஜெபிக்கிற கர்த்தர் பிள்ளைங்க கிட்ட சாத்தான் வாலாட்ட முடியாது. ஜெபிக்கிற பிள்ளைங்களை கண்டால் சாத்தான் நடுங்குவான். ஆனால் உங்கள் வாழ்க்கையிலே ஜெபத்தை அதிகமாக்குங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், சாத்தான் உங்கள் காலின் கீழாக நசுக்கி போடப்பட வேண்டும் என்றால், தேவனால் அது நடக்கப்பட வேண்டும் என்றால், உங்களுடைய ஜெபத்தை நீங்கள் அதிகப்படுத்த வேண்டும். ஆண்டவர் எனக்கு அநேக விஷயங்கள், அநேக காரியங்களில் சொல்லிக் கொடுத்த ஒன்று, ஒரு போராட்டம் உன்னுடைய வாழ்வில் இருந்து அது நீங்கவில்லை என்றால், நீ ஜெபத்தை நான் கேட்கவில்லை என்று நினைத்து விடாதே. நீ சோர்ந்து போகாதே. நடக்கிற நிலை என்ன? உன்னுடைய ஜெபத்தை நீ அதிகப்படுத்த வேண்டும். நீ 1 மணி நேரம் அந்த காரியத்திற்காக ஜெபிக்கிறாய் என்றால் பத்தாது. இன்னும் கொஞ்சம் அந்த ஜெபத்தின் நேரத்தை நீ அதிகப்படுத்தி அந்த காரியத்தில் ஜெயமெடுக்க நீ ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லும்போது, அதே போல ஜெபத்தை நான் அதிகப்படுத்தும் போது ஆண்டவரின் மகிமையை நான் கண்டிருக்கிறேன். ஆண்டவர் கிரியை செய்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். கைகளை தட்டி தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த ஜெபத்தை ஓரளவுக்கு தான் செய்கிறார்கள், அதற்கு மேலே அவர்கள் செல்ல மாட்டாங்க. இந்த நாளில் கர்த்தர் பேசுகிற காரியம் என்ன? ஜெபத்தை அதிகமாக்குங்கள். கைகளை உயர்த்தி கர்த்தரை துதிப்போம். கர்த்தர் சொல்லுவார், 1 நாள் உபவாசம் இல்லை, 2 நாள் போடுவார். சில வேளை 3 நாள் போடு சொல்லி இருக்கிறார். சில வேளை 5 நாள் உபவாசம் சொல்லி இருக்கிறார். அப்படி எல்லாம் உபவாசத்துல உட்கார்ந்து தான் இந்த சபையை ஆண்டவர் கட்டி வருகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. அதனால உங்கள் காலின் கீழாக தேவன் சாத்தானை நசுக்கி போட வேண்டுமானால் உங்களுக்கு ஒரு ஜெப வாழ்க்கை தேவை. தீவிரமான ஜெப வாழ்க்கை தேவை. தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்கள் ஜெபிக்கிற ஆட்களாக காணப்பட வேண்டும். சபையார்கள் ஒன்று கூடி ஜெபிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அப்படி ஜெபத்துக்கு நீங்கள் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கும் போது சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாக இந்த வருஷத்தில் சாத்தானை உன் காலின் கீழாக நசுக்கி போடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை தட்டி தேவனுக்கு நாம் மகிமை கொடுப்போம். அல்லேலூயா. இரண்டாவது நாம் பார்த்த காரியம் என்ன? ஃபைத், விசுவாசம். விசுவாசம் இருக்கும் போதுதான் சாத்தானை நீங்கள் மேற்கொள்ள முடியும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக வாழ முடியாது. விசுவாசம் இல்லாமல் சாத்தானை நீங்கள் ஜெயிக்க முடியாது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க பாருங்க, ஒரு பேய் என்ன பண்ண, ஒரு வாலிபனை பிடிக்குது. அந்த வாலிபனை பிடிக்கும் போது அந்த வாலிபன் எல்லா சீசர்களும் ஓடி வந்து அந்த வாலிபன் மேல இருக்கிற அந்த பேயை துரத்த பார்க்கறாங்க. ஆனா அந்த பேய் போக மாட்டேங்குது. அப்ப அந்த இடத்துல பாத்துங்க, இயேசு வரார். அப்போ அந்த இயேசுடைய அந்த தகப்பன் வந்து அழுகுறான்.
அழுகுறோம். ஐயோ, சீசர்களெல்லாம் கூட இந்த பிசாசை என்ன செய்ய முடியல, என் பிள்ளை மேல இருக்கிற பிசாசை விரட்ட முடியல, இந்த பிசாசு என் பிள்ளைய நெருப்புல போய் தள்ளி விடுது, இந்த பிசாசு என் பிள்ளைய தண்ணியில கொண்டு போய் தள்ளி விடுது, சாகடிக்க பார்க்குது, தயவு செய்து இயேசுவே என் பிள்ளைய காப்பாத்துங்கன்னு சொல்லும் போது, அப்போ ஆண்டவர் இடத்துல அவன் சொல்ற ஒரு காரியம் என்னன்னா, நீ ஆண்டவர் கேட்பாரு, நீ விசுவாசிக்கிறியா அப்படின்னு கேட்பாரு. அப்போ அவன் சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, என் அவிசுவாசம் நீக்கும்படி எனக்கு உதவி செய்யும், நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். கை வைத்து கர்த்தரை துதிப்போம். அப்ப பிசாசை துரத்து அடிக்கணும்னா நமக்கு விசுவாசம் வேணும். இயேசு இந்த பேயை விரட்டுவார், இயேசு இந்த காரியத்தில் எனக்கு ஜெயம் கொடுப்பார்னு நீங்க நம்பினாதான், விசுவாசிச்சாதான் உங்க வாழ்க்கையில இயேசு கிரியை செய்ய முடியும். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. ஒரு நல்ல கணவன் இருக்கிறார். அந்த நல்ல கணவன் நல்லா மாசம் கரெக்டா மளிகை சாமான் வாங்கி போட்டுறாரு வீட்டுக்கு. நான் பட்னியாக இருந்தாலும் பொண்டாட்டி பட்னியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் வாங்கி போட்டுறாரு. சம்பாதிக்கிறத கொண்டு அழகா சேர்த்து ஒரு நல்ல ஒரு மனைவிக்கு குடும்பத்தை நல்லா ஒரு பிளஸிங்கா நடக்கிறாரு. இப்படி எல்லாம் குடும்பத்தை நல்லா கட்டி காத்து அழகா ஸ்மூத்தா நடத்திட்டு போறாரு. இப்படிப்பட்ட புருஷனை போயிட்டு உன்னை நம்பவே மாட்டேன், உன்னை நம்பவே மாட்டேன், உன்னை நம்பவே மாட்டேன்னு சொன்னா எப்படி இருக்கும் சொல்லுங்க? ஒரு நல்ல மனைவி இருக்கிறா, நல்லா புருஷன் வரும்போது நேரத்துக்கு நல்ல சமையலை பண்ணி போடுறா, துணிமணி துவச்சி கொடுக்குறா, அதை செய்யறா, இதை செய்யறா, எல்லாம் பண்றா, புருஷனுக்குரிய கடமை எல்லாத்தையும் செய்யறா. அப்படிப்பட்ட நல்ல ஒரு அன்பு காட்டுறா கணவன் தான் அப்படி சொல்லி இருக்கிறா. அப்படிப்பட்ட மனைவி கிட்ட போயிட்டு உன்னை நான் நம்ப மாட்டேன், உன்னை நான் நம்ப மாட்டேன், உன்னை நம்ப மாட்டேன் புருஷன் சொன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? செய்யறவனும் கவனு போப்பா, நீ யாரையும் போய் நம்பிட்டு போ அப்படின்னு சொல்லுவான். ஆமென். நம்பணும். ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நம்பணும். அடிக்கடி நான் மனைவிமார்களை சொல்லுகிற ஒரு காரியம், ஒரு கணவரை பார்த்து சொல்லுங்க. அதுக்குன்னு சிஸ்டருங்க என்ன எதிர்பார்ப்பு என்னன்னா, என்னைக்குமே அவங்களை திருப்திப்படுத்த முடியாது. சரியா? என்னதான் செஞ்சாலும் என்ன செஞ்சிட்டு அதான் கேட்பாங்க. சில சிஸ்டருங்க விதிவிலக்கு இதுல. ஆனா நான் பார்த்ததுல 90% சிஸ்டருங்க என்ன செஞ்சிட்டேன் அப்படிதான். சரியா? அப்படி சொல்லவே சொல்லாதீங்க. 10 காரியத்துல 4 காரியம் செஞ்சாலும் சரி, நல்ல கணவன்க அப்படின்னு சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க. எல்லாம் கல்யாணம் ஆகி எல்லாம் இருக்கிறாங்க. ஆமீன். எல்லாம் ஒரு 30 வருஷம் 25 வருஷம் எல்லாம் சத்தமா நல்லா திருமணமான சிஸ்டருங்க சொல்லுங்க, என் கணவன் நல்ல கணவன். சத்தமா சொல்லுங்க. ஆமீன். சரியா? சொல்லுங்க. அடிக்கடி அவர்கிட்ட சொல்லுங்க. உன்னை நம்பவே சொல்லுங்க. சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. உங்களை நான் நம்புவேன், உங்களை நம்புவேன். ஏங்க நான் தான் சொல்ல வேண்டியதா இருக்குது. சொல்லுங்க சரி, சோமா நம்புவேன் சொல்லுங்க. இங்கே சொல்லுங்க. மனைவியை சொல்லுங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு காரியத்தை நமக்கு செய்யறோம். மனைவியை பார்த்து சொன்னோம், உன்னை நம்பணும் பாரு அதுதான் அப்படின்னு. சரியா? அப்படி சொல்லாதீங்க. அடிக்கடி என்ன சொல்லுங்க, ஒய்ஃபை பார்த்து உன்னை நம்புவோமா, நான் நம்பிக்கைக்குரிய ஆளு, நீ அந்த கடைசி வரைக்கும் என் கூட இருந்து எல்லா வகையும் எனக்கு நீ செய்வேன் அப்படின்னு என்ன செய்யணும்? அடிக்கடி வைஃபை பார்த்து பேசுங்க. இப்படி ஆமென். புருஷனை பார்த்து இப்படி பேசுங்க. ஏன் சொல்றேன்னா, ஏசப்பாவை பார்த்து இப்படி பேசுங்கன்ற. அடிக்கடி சொல்லுங்க. அடிக்கடி சொல்லணும், ஏசப்பா உங்களை நான் நம்புவேன், எந்த பிரச்சனை. அதுதான் விசுவாசம், அதுதான் நம்பிக்கை. ஆமென். நம்பிக்கை, விசுவாசம், அதுதான். சரியா? அதனால நான் அடிக்கடி எந்த பிரச்சனை ப்ராப்ளம் வந்தாலும் சரி, இயேசுவை பார்த்து நீங்க விசுவாசத்தோட சொல்லணும், உங்களை நம்புவேன் இயேசுவே, அவங்க விசுவாசிப்பேன் இயேசுவே, இந்த பிரச்சனையிலிருந்து என்னை நீ சீக்கிரத்தில் விடுதலை ஆக்குவீர் இயேசுவே என்ற விசுவாச வார்த்தையில் நீங்க பேசி பாருங்களேன். அங்கே தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் மேல் நல்ல விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். விசுவாசம் இருக்கிற இடத்திலே கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. மூன்றாவதாக நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, இந்த பிசாசை ஆண்டவர் உங்க காலின் கீழாக நசுக்கி போட வேண்டுமானால், மூன்றாவதாக இயேசுவின் நாமத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். ஒருத்தர் எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 16, 17, 18. நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்திற்கு
போகையில் ஆமா குறி சொல்ல ஏவ ஆவி கொண்டிருந்த குறி சொல்லுகிறதினாலே தன் எஜமானுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டால் அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டார். அநேக நாள் செய்து கொண்டு வந்தார். பவுல் சிரம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியினுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. கை தட்டுங்க பார்க்கலாம். நல்ல கை தட்டுங்களேன். ஏசப்பாக்கு நல்ல கைகளை தட்டி அல்லேலூயா. அந்த நேரமே அது புறப்பட்டு போயிற்று. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைங்க வாழ்க்கையில் இருந்து இந்த பிசாசு புறப்பட்டு போகணும். அப்பதான் வெற்றி. அது கூடவே வச்சுக்கிட்டு இருக்கிறது, அது கூடவே போராடிக்கிட்டு இருக்கிறது அப்படி கிடையாது. புறப்பட்டு போயே அது ஆகணும். அப்போ அந்த அளவுக்கு புறப்பட்டது ஓடணும். அப்படி சொன்னா நீங்கள் பயன்படுத்தக்கூடியதான ஒரு முக்கியமான நாமம், பெயர் உண்டு. அந்த நாமம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்து என்கிற நாமம். கைகளை நல்லா தட்டி ஆண்டவருக்கு மகிமை கொடுக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க பாருங்க. பவுல் இடத்துல சும்மா வந்து இந்த குறி சொல்ற ஆவி பேசிக்கிட்டே இருக்குது. உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தம் போட்டு அவங்களை பெருமைக்குள்ளாக கொண்டு போகிறதற்கும், ஜனங்கள் எல்லாரும் இவங்களும் இவளும் ஒரு நல்ல குறி சொல்றாலும் இவளுக்குள்ள இருக்கிற ஆவியும் நல்ல ஆவிதான் அப்படின்ற அந்த தந்திர மனதை அது மாதிரி ஜனங்க புரிஞ்சிட்டாலும் என்ன துரத்த மாட்டாங்க அப்படின்ற சேஃப்டியில அது தந்திரமா பேசிக்கிட்டு இருக்குது. ஆனா பவுல் அழகா பார்த்தாரு. ஓ, உன் தந்திரம் எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி அந்த ஆவி சாத்தானுடைய ஆவி என்று சொல்லி பவுல் கரெக்டா அந்த அசுத்த ஆவியை துரத்துறார். அவர் பயன்படுத்த அந்த துரத்தப்பட்ட போது அவர் யூஸ் பண்ண அந்த பேர் ரொம்ப முக்கியம். அந்த பேர் ரொம்ப முக்கியம். அந்த பேர் என்ன பேரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. எல்லாம் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. அததான் பிசாசு கிட்ட அவர் பார்த்து பேசுறார். பிசாசு நிக்குது, பிசாசு அந்த பொண்ணுக்குள்ள இருக்குது. அந்த பொண்ணுக்குள்ள இருக்கிற பிசாசை பார்த்து சொல்லும் போது என்ன சொல்றா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பெண்ணை விட்டு போ அப்படி சொல்லும் போது, அந்த நாமம் சொல்லும் போது அந்த நாமத்தினுடைய பவரை அந்த ஆவியால் தாங்க முடியவில்லை. அந்த நாமம் சொல்லும் போது அந்த ஆவிக்கு எரிச்சல் உண்டாகிறது. அந்த இயேசு கிறிஸ்து அந்த நாமம் சொல்லும் போது அந்த நாமத்துடைய வல்லமையாலே அந்த ஆவிக்கு அது ஒரு வேதனையாக காணப்படுது. வேதனை உண்டாகிற இடத்திலே ஆட்கள் இருக்க மாட்டார்கள். வேதனை இருக்கிற இடத்திலே நாம் நிற்க மாட்டோம். அப்படிதானே? எங்கன்னா ஒரு இடத்துல வேதனை நமக்கு உண்டாகி கொண்டே இருக்குது, சரியா? அந்த இடத்துல நம்ம இருப்போமா? சொல்லுங்க, இருப்போமா? இருக்கவே மாட்டோம். எப்படா அந்த இடத்தை கிளம்புவோம்னு தோணும். அப்போ பிசாசு இடத்தை விட்டு காலி பண்ணணும்னா, அவனை வேதனைப்படுத்தணும்னா என்ன நாமத்தை நீங்க பயன்படுத்தலாம்? வேதனைப்படுவான். இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம். எல்லாம் சத்தமா சொல்லுங்க. அதனால்தான் வீட்டுக்குள்ள எப்போ இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம் சொல்லி இயேசுவின் நாமத்தை அடிக்கடி நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். வீடுகளிலே நல்ல இயேசப்பாவுடைய பாட்டை நீங்க போட்டு இருக்கணும். இந்த இயேசு 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 இயேசுன்னு சொல்ல 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 பிசாசுக்கு எரிச்சல் உண்டாகும், வேதனை உண்டாகும். ஏன்னா அந்த ஒரு நாமத்துக்கு தான் அவன் பயப்படுறான். அந்த நாமம் அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அந்த நாமத்தை சொன்னாலே எப்படா எழுந்து போவோம் தான் அவன் பார்த்துக்கிட்டு இருப்பான். அந்த நாமத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள் என்று இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நான் இன்றைக்கு சொல்லுகிறேன். வீடுகளில் இப்படி பண்ணுங்க. நீங்க வீடுகளில் அஜித் பாட்டு போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, விஜய் பாட்டு போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, நயன்தாரா டான்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா,
நல்லா உங்க கூடிய சோஃபால உட்காந்துட்டு தோல் மேல கை போட்டுட்டு நல்லா பார்க்கலாம் பாரு ராஜா. போராட்டம் அப்படியே தான் ராஜா இருக்கும். போராட்டத்தோட போராட்டமா அப்படியே நீ செயல்பட்டுக்கிட்டே இருப்போம். நாம ஏன்னா நீ பயன்படுத்துற நாமம் இயேசு நாமம் இல்லப்பா. நீ அஜித்தோட நாமத்தை, விஜய் நாமத்தை, நடிகர்கள் நாமத்தை, கிரிக்கெட் ஆளுங்க நாமத்தை இதெல்லாம் நீ பயன்படுத்திட்டு இருக்கிறப்பா. ரொம்ப சந்தோஷம், இப்படியே இருப்பா அப்படின்னு சொல்லி தலையை தடவி 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 கொடுத்துட்டு இருப்போம். இன்னும் விக்கிரக பாட்டெல்லாம் உள்ள தூக்கி போட்டு அந்த காரியெல்லாம் செஞ்சுட்டு இருந்தா இன்னும் எஃபெக்ட்னஸ் பயங்கரமா இருக்கும். யாருடைய எஃபெக்ட்? யாருடைய எஃபெக்ட்? ஆமா, அதை போய் ஆத்தா செல்லா அப்படி இப்படி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் எஃபெக்ட் பயங்கரமா இருக்கும். நான் சொன்ன பாரு, போன வாரம் யாரோ ஒருத்தருக்கு நான் சொல்லும் போது ஆத்தான் அப்பயே எனக்கு தெரிஞ்சு போச்சு, எப்பா பிசாசு நகரவே நகராது. சொல்றது உங்களுக்கு புரியுதா? பெருமைப்படுத்துறாது. பிசாசின் நாமத்தை நீ யூஸ் பண்ணி ரொம்ப சந்தோஷமெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்கன்னா டென்ட் போட்டு அது உட்காந்துரும். புரியுதா? இயேசு நாமத்தை பயன்படுத்தும் போதுதான் அது விலகவே ஆரம்பிக்கும். ஆமென். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. அற்புதத்தை சொல்ற கவனிங்க. நேற்று இரவு ஒரு 10 மணி கிட்ட இருக்கும், சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். கொலப்பஞ்சூர்ல இருந்து ஒரு தம்பியும் ஒரு சின்ன குட்டி பையன் நம்ம சர்ச்சுக்கு சண்டே கிளாஸ்க்கு வருவாங்க. பையன் யூஎஸ் சர்வீஸ்லாம் வருவாங்க. அந்த குடும்பம் நல்ல ஃபேமிலி. அந்த பிள்ளை வீட்டுக்குள்ள வராங்க, கல் தட்டி தங்க வாங்க. இப்போ மழையில பாவம், நல்ல மழை. அப்போ உட்காருங்க தம்பி சொல்லி உட்காந்து என்னன்னு பார்க்கும்போது பாசம் வந்து பயப்படுறான் பாஸ்டர் அப்படின்னு. அப்போ அதனால பார்த்து கெட்சி வந்து அங்கே இருக்கிற ஏதோ ஒன்று, அந்த தம்பி பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒன்று எடுக்க போனோம், குட்டி ஏதோ அப்படி போய்த்தோம். அப்புறம் டக்குன்னு பார்த்துட்டேன். அப்போ என்ன பார்த்தேன், என்னன்னா அந்த துணி எடுக்கும் போது ஒன்று பயமா இருக்குதா? ஆமா, ஆனால் சிரிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தா அப்படி அப்போ நான் கேட்டேன், உனக்கு என்னெல்லாம் பார்த்தா பயமா இருக்குது? ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி, அதுக்கப்புறம் வீட்டுக்கு பயமா இருக்குது. ஃபஸ்ட்டு சின்ன பையன்தான். அப்போ ஒன்றும் கிடையாது, அவனை நிற்க வச்சு இந்த நாமம் தான், இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா. வேற ஒன்றும் கிடையாது. இயேசு நாமத்தில் இந்த பொல்லாத பயத்தின் ஆவியே இந்த பிள்ளையை விட்டு வெளியே போ அப்படின்னா அதட்டி ஜெபிக்கிறோம். நேரத்து நடந்து அதட்டி ஜெபிக்கிறோம். அப்போ அதட்டி ஜெபிச்சிட்ட பிறகு கொஞ்சம் வெங்காயம் எப்படின்னா முத மாதிரி பயம் இல்லை. ஃபர்ஸ்ட் முத மாதிரி பயம் இல்லை, இப்போ கொஞ்சம் தெளிவா இருக்குது. தெரிஞ்சா உங்களுக்கு இதே பாஸ்டர் நான் வந்திருக்கிறேன் பிசாசே போ அப்படின்னா அது என்ன சொல்லும்? பாஸ்டர் நீங்கள் நான் ஃப்ரெண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம். சரியா? எந்த ஒரு நாமத்தையும் நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. பேயை துரத்தும் போது ஒன்லி நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு நாமம் இயேசு என்கிற அந்த நாமம் மட்டுமே. அல்லேலூயா. ஆனா முழு டெலிவரி சார்ந்த தம்பிக்கு, ஏன்னா அடி நடிச்சுக்கிட்டே இருக்கணும். இயேசு நாமம் சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். அப்போ அப்பா போகும்போது அவங்க அப்பாவே கூப்பிட்டு பேசும்போது, அம்மா பஸ்டர் எவ்வளோதான் சர்ச்சாங்க இருந்தாலும் அவங்க இங்கே தான் வரணும், இங்கே வயலானூரில் தான் வரணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம். அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து போகும்போது சொன்னேன், இயேசு என்ற நாமத்தை பயன்படுத்து. மறுபடியும் நம்ம ஜெபம் பண்ண உடனே பிசாசு ஒதுக்குற மாதிரி இருக்கும். என் வீட்டுக்கு போகும்போது சில வேளையில மறுபடியும் உன்னை பயமுத்துற மாதிரி இருக்கும். ஆனா நீ உடனே யூஸ் பண்ண வேண்டியது இயேசு என்ற அந்த நாமத்தை யூஸ் பண்ணு. போ. சரியா? சரி பாஸ்டர், ஓகே பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி போனோம். கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டோம். மாதிரி இல்லை பாஸ்டர், இப்போ கொஞ்சம் பையனுக்கு தெளிவாயிடுச்சு, இப்போ கொஞ்சம் தான் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு, ஊழியத்தில் எவ்வளவோ பிசாசுகளை, எவ்வளவோ அசுத்தாவிகளை, சூனிய கட்டுகளை, மாந்திரீக கட்டுகளை, எத்தனையோ வித்தியாசமான ஆவிகளை துரத்திருக்கிற சபையில. ஆனா நல்லா கவனிங்க, துரத்துனது எல்லாமே எந்த நாமத்துல தெரியுமா? எந்த நாமம் தெரியுமா? சத்தமா சொல்லுங்க, எந்த நாமம் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் நாமம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. கைதட்டி நல்லா பாருங்க. இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. கைகளோடு
நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. எல்லாரும் கைகளை நாச்சாவை பாடுவோம். பாடும்போது கண்டது மகிமை மாறவில்லை, உடன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உடன் விட்டவுடன் மகிமை மாறவில்லை. நல்ல கைகளை கட்டி ஆடுவோயா. நாமத்தினாலேதான் பிசாசுகள் ஓடும். ஹல்லேலூயா. அதனால் எப்போ கர்த்தர் பிள்ளைங்க வாயிலிருந்து வர வேண்டிய வார்த்தை இயேசு என்கிற நாமம், ஜீசஸ் என்கிற நாமம். ஹல்லேலூயா. இந்த நாமத்தை நீங்க வேஸ்ட்டுக்கெல்லாம் வளர்க்கக்கூடாது. சும்மாலாம் என்ன பண்ணக்கூடாது. இந்த நாமத்தை நீங்க சொல்லக்கூடாது. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சும்மா விளையாட்டுக்கெல்லாம் பேசக்கூடாது. இயேசு நாமத்தை பவர்ஃபுல்லான நாமம். அதை கரெக்டா உணர்ந்து நீங்க சரியான விதத்தில் நீங்க சொன்னீங்கன்னா பேய் ஓட ஆரம்பிக்கிறத நீங்க பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நிறைய சாட்சிகளை சொல்ல முடியும். இந்த பேய் இயேசு நாமத்தை சொல்லும் போது, அல்லேலூயா, பஸ்ஸில் வரும்போது இயேசுன்ற பாட்டு பாடும்போது நம் இயேசு நல்லவர் இதுதான் சொல்றோம். அந்த ஊருக்கு இருந்து ஒரு சிஸ்டர் கீரை விட்டுட்டு வந்தாங்க. அந்த அம்மா திடீர்னு ஏண்டா என்ன வேதனைப்படுத்துற, நான் எங்க இருந்தோ வரேன், கிண்டில இருந்து வரேன், பைபிள் காலேஜில் பசங்க 3 பேர் நான் உட்காந்துட்டு நம்ம வயலானூர் பஸ்ல பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாட்டை தான் பாடுறோம். நம் இயேசு நல்லவர் ஒரு போதும் கைவிடார் அப்படி பாடினா இந்த அம்மா என்ன பண்ணுது, கீரை கூட அங்க இருக்குது, அப்படியே மொல்லமா எழுந்துருக்குது. ஏண்டா டேய் பஸ்ல கண்டக்டர் எல்லாம் ஓடி வந்துட்டாங்க. என்ன ஐயா ஐயா எங்களுக்கு தான் தெரியும், எங்களுக்கு தான் தெரியும். அப்படியே அப்படியே உட்காந்துட்டாங்க. பார்த்திபனை போய் ஹாஸ்பிட்டலில் போய் குழந்தையா இருக்கும் பார்க்கும்போது கவனிங்க, ஒரு நல்ல ஜடமுடி வச்சுட்டு அம்மா நிறைய முறை நம்ம சொல்லியிருக்கேன். புரியுதுங்களா? அந்த அம்மா வந்து என் குழந்தைய மாதிரி ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு வச்சிருக்கிறோம், ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, வாங்க பாஸ்டர் அவங்க அம்மா ஜெபம் பண்ணிட்டு கூப்பிட்டாங்க. நல்ல ஜடமுடி என்ன பண்ணுறோம், ஜெபம் பண்ணதுக்கு அந்த அம்மா பார்த்துட்டு இருக்கும்போது அந்த அம்மா பக்கத்தில் நிற்குது. அந்த அம்மா மேலே கூட கை வச்சு ஜெபம் பண்ணல, பார்த்திபனுக்காக ஜெபம் பண்ணுது. அந்த ஜடமுடி வச்சிருக்க அம்மா அப்பதான் எல்லாருக்கும் ஹார்ட் பீட்லாம் சரி பண்ணி ஆப்ரேஷன்லாம் பண்ணி தீப்பாங்க எல்லாம் மாட்டிருக்கு. இந்த அம்மாவுக்கு இன்னும் ஜெபம் பண்ண என்ன செய்யும், ஒரே போடலாம் அப்படின்னு போதும், தீப்பெல்லாம் படபடனா இருந்துடும். படபடா இருந்தா என்ன ஆயிடும், எல்லாருக்கும் டேஞ்சர் ஆயிடும். ஞானமா நடக்கணும் அந்த இடத்துல. சோத்திராண்டவர் அண்ணா என்ன செய்யறாரு, எழும்புறாரு. எந்த நாமத்தை சொல்லும் போது எழும்புறாரு, சத்தமா சொல்லுங்க. அப்படியே மொல்லமா அந்த சிஸ்டரை கூப்பிட்டு வந்து ஜெபம் பண்ண, சிஸ்டர் உங்களுக்குள்ள சூப்பர் ஆள் உட்காந்துக்கிறான், அதனால நீங்க ஊர்ல அந்த மாதிரி ஏதோ ஒரு ஊர் சொல்லிச்சு, அந்த ஊர்ல நீங்க போய் என்ன செய்யுங்க, நல்ல சர்ச்சா பார்த்து போய் சேர்ந்து போயிடுமா, ஊர்ல போய் சேர்ந்தா எஸ் நான் அந்த கோயிலில் போய் சேர்ந்த அந்த பேய் போயிடுமா, கண்டிப்பா போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டோம். எல்லாம் அவர் சுதந்திரம் பண்ணி பார்க்கலாம். ஒரு ஃபங்க்ஷனுங்க, ஒரு ஃபங்க்ஷன் சாதாரண ஒரு எப்படி சொல்ற ஒரு மஞ்சள் நீராட்டு உள்ள ஃபங்க்ஷன், தெரிஞ்சவங்களா இருக்கிறதுனால பத்திரிக்கை கொண்டு வந்து வச்சாங்க. பாஸ்டர் அந்த சண்டே கிளாஸ் பையன், எங்க பாஸ்டருக்கும் ஒரு பத்திரிக்கை நீங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி சொல்லிட்டு அந்த பத்திரிக்கை வச்சுட்டு அந்த பையனுக்காக அந்த ஃபங்க்ஷனுக்கு போறோம். கோலப்பட்டியில் ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்குது.
பொண்ணை நல்லா அழகா மஞ்சள் காட்டுறதுனால பொண்ணை எப்படி சிங்காச்சு வச்சிருப்பாங்க, அவ்வளவு பியூட்டியா அவ்வளவு அழகா என்ன செஞ்சிருக்கிறாங்க, சிங்காச்சு பொண்ணு இருக்குது. பாஸ்டர் வந்துட்டார் அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷம், அம்மாவுக்கு பையனுக்கு பொண்ணுக்கு எல்லாம் சந்தோஷம். இப்போ ஜெபம் பண்ண போறோம், நானும் பாஸ்டர் அம்மாவும் ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் பிள்ளையை பார்த்தா கை வச்சிருக்கிற அந்த பொண்ணு என்னது, மேக்கப் போட்டுட்டு எல்லாம் போட்டுருக்க பொண்ணு அப்படின்னா பார்த்து சொல்லுங்க, யாருக்கு மஞ்சள் நீராட்டு நடத்துற அந்த பொண்ணு புள்ள என்னது அஸ்தாவி. இப்ப நான் துரத்த என்ன ஆகும், மஞ்சள் நீராட்டு விழாலாம் வேற விழாவா ஆயிடும். சோத்திரம். சரியா? நல்ல கவனிங்க, இயேசு பேரை சொன்னா மூலமுகட்டில் இருக்கிறதெல்லாம் ஆட ஆரம்பிச்சு. அவன் ஹல்லேலூயா, ஆமென். கவனிங்க, இதுதான் இயேசுவோட பவர். இதுதான் இயேசுவோட பவர். அப்ப நான் என்ன சொல்றேன், சபையில இருக்கிற எல்லா கர்த்தர் பிள்ளைங்களும் நீங்க எழுப்பிட்டீங்கன்னா கல்யாணத்தெல்லாம் பிள்ளைங்க ஆரம்பிக்கும். அப்பெல்லாம் ஆடுவோம், சில வேலையில இல்ல பொண்ணு ஆடும், எல்லாம் ஆடும். என்னையா எல்லாம் ஆடுறாங்க, என்ன ஆச்சு கொடுங்க? ஒன்னல மாப்பிள்ளைக்குள்ள ஒரு ப்ராப்ளம், நாங்க பார்க்கிறோம் ஏசு இருக்கிறார் அப்படின்னா அது ஓடிடுச்சுன்னு என்ன ஆயிடும் எல்லாம் சொல்லுவாங்க, ஓ இயேசு நாமன்னு சொன்ன இப்படியா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இயேசு ஏற்றுக்கொள்ள ஓடி வந்துருவாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதான் எழுப்புதல். இது என்னது எழுப்புதல். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால இயேசு என்ற நாமத்துக்கு தான் என்னது பவர் உண்டு. இப்போ ஒரு கேள்வி, என்ன பாஸ்டர் இந்த நாமத்துக்கு எப்படி இவ்வளவு ஒரு பவர் இருக்குது அப்படின்னு நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். எப்படி, எதுக்கு இந்த ஒரு பேருக்கு மட்டும் இந்த பிசாசு இப்படி ஒரு பயம் பயப்படுது, இப்படி ஒரு நடுங்குது, ஏன் இந்த நாமத்துக்கு எப்படி இந்த பவர் கிடைச்சது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன், இந்த நாமத்தோட மகிமையை நீங்க தெரிஞ்சுக்கணும். அந்த நாமத்தினுடைய அந்த உள் ரகசியங்களை நம்ம புரிந்து கொண்டாதான் நீங்க இந்த நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து நீங்க அதை துரத்தி அடிக்க முடியும். பிசாசை உங்க காலுக்குள்ள கத்த நசுக்கி போடுவார். ஒவ்வொரு பிசாசையும் நீங்க துரத்தும் போது நடக்கிறது தெரியுமா, உங்க காலுக்குள்ள சாத்தான் நசுக்கிறீங்கன்னு அர்த்தம். கத்த நசுக்கி போட உங்களுக்கு அந்த கிருபையை கொடுக்கறான்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. முதலாவது, இந்த இயேசு என்ற அந்த நாமம் எவ்வளவு பவர்ஃபுல்லானதுன்றது மட்டும் இருக்கிற ஒரு காலவரை நான் டக்குன்னு சொல்லி முடிக்கணும். முதல்ல கவனிங்க, அந்த நாமம் எப்படிப்பட்ட நாமம்னா, பிள்ளைன்னு பிறந்தா தாய் தகப்பன் மூலமா பிள்ளைகள் பிறக்கப்படுது. ஆனா இயேசுவினுடைய பிறப்பு எப்படி தெரியுமா, அப்படிப்பட்ட பிறப்பே கிடையாது. முதல்ல அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். எடுத்துக்கொள்ளுங்க, மத்திய சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம். மத்திய சுவிசேஷ புத்தகம் எடுத்துட்டீங்களா? 1ஆம் அதிகாரம். 1ஆம் அதிகாரம் என்பதை விட லூக்கா நீங்க எடுத்துக்கலாம். லூக்கா மன்னிச்சுங்க, லூக்கா சுவிசேஷ புத்தகம் எடுத்துக்கிட்டீங்களா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அதுல 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கங்க. 1ஆம் அதிகாரத்தை எடுத்துங்க. அதுல 30ஆம் வசனத்திலிருந்து படிக்கிறேன். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றார். நார்மலா இயற்கையா கேட்கிற கேள்விதான், புருஷனை அறியேனே என்று சொல்லி மரியாள் சொல்லும் போது இந்த வசனம் ரொம்ப முக்கியமானது. 35, தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, கவனிங்க, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். உனக்கு ஒரு புருஷனை கொடுக்கிறானா கிடையாது. இயேசுவோட பிறப்பு எப்படி, பரிசுத்த ஆவி, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய நிழல் என்ன செய்யும், மரியாளே ஓ மேல நிழலிடும். ஆமென். வரும். உன்னதமானவருடைய பலம். இயேசுவே யாருன்னா உன்னதமான பிதாவினுடைய தேவனுடைய பலம். உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது.
நல்லா கவனிங்க, உன்னிடத்தில் உள்ள பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். அப்போ ஒரு கணவன் மனைவியாக இணைந்த ஒரு பிறப்பு அல்ல இயேசுவின் பிறப்பு. தேவனுடைய பிதாவாகிய தேவனுடைய அற்புதமான படைப்பு தான் இயேசு. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா புரியுதுங்களா? அந்த அற்புதமான அந்த படைப்பை தேவன் மரியாளுடைய வயிற்றில் வைத்தார். ஆமென். அந்த குழந்தை என்ற அந்த ஒரு தன்மையை ஆண்டவர் மரியாளுடைய வயிற்றில் வைத்த போது அந்த குழந்தை என்ன மரியாளுடைய வயிற்றிலே வளர்ந்தது. இது மனிதர்களால் உண்டாக்கப்பட்டவர் அல்ல இயேசு, பரிசுத்தம் உள்ளது. அப்போ கவனிங்க, அது அந்த அந்த பரிசுத்தம் உள்ளதை வைத்தது யாரு? மரியாளுடைய கர்ப்பத்தில் வைத்தது யாரு? பிதாவாகிய தேவன். நல்ல கவனிங்க, பிதாவாகிய தேவன். அப்ப அந்த பிதாவாகிய தேவன் அந்த பரிசுத்தம் உள்ளதை இயேசுவானவரை நல்ல கவனிங்க மரியாளுடைய வயிற்றில் வைத்த போது அங்க கொடுக்கப்பட்ட வார்த்தை ரொம்ப முக்கியமானது. பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். இப்ப நம்ம கருல எப்படிப்பட்ட கரு? சொல்லுங்க, சொல்லுங்க. நம்மளுடைய உடம்புல இருக்கிற ரத்தம், ஜின்ஸ், இதெல்லாம் என்னது? நல்ல கவனிங்க, பாவம். பாவம் அதான் மனுக்குலமே என்னதான்? பாவம். இந்த பூமியில நாம செய்த பாவம் நம்முடைய ரத்தத்தை கரப்படுத்துது. ஆதாமியாவில் செய்த பாவம் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே, நம்முடைய ரத்தம் எல்லாமே பாவத்துல தான் பிறக்கப்படுது. பாவத்துல தான் நம்ம வரோம். அதான் ஏன் குழந்தைங்களாம் ஞானசானம் பிறந்ததுலேருந்து அப்படி உடனே நம்ம என்ன பண்றோம்? ஒரு வயசு 13 வயசு 14 வயசு வந்த பிறகு குழந்தை ஞானசானம் கிடையாது சபையில. 13 வயசு கொஞ்சம் வாலிபனா வரும்போது ஏன் ஞானசானம் கொடுக்குறோம்? ஏன் கொடுக்குறோம்? அவன் நல்ல ஒரு ஒழுக்கத்துல தான் வந்திருப்பான். தப்பான காரியம் எந்த காரியத்தை செஞ்சிட மாட்டான், பாவம் செஞ்சிட மாட்டான். பரிசுத்தமா ஒழுக்கமா தான் தாய் தகப்பன் வளர்த்துருப்போம். ஆனாலும் அவன் ஞானசானம் எடுக்கணும். ஏன்னு சொன்னா தாய் தகப்பன் மூலமாய் வருகிற எல்லா பிறப்புமே பாவத்தின் பிறப்பு தான். அதனால சர்ச்சில் இருக்கிற எல்லாரும் ஞானஸ்தானம் எடுக்கணும். கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருத்தருமே ஞானஸ்தானம் எடுக்கணும். ஏன்னா எல்லாம் ஆதாமின் சந்ததி தான் நாம. ஆனா இயேசு ஆதாமின் சந்ததி கிடையாது. அல்லேலூயா. அவர் பிதாவினிடத்தில் வந்த பரிசுத்தம் உள்ளவர். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சரியா? அப்போ கவனிங்க, அப்ப நம்முடைய கருவம் எப்படிப்பட்டது? பாவப்பட்ட கரு, பாவப்பட்ட ஜென்மம். நாம் எல்லாமே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இயேசு மூலமா தான் நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டோம். ஆனா இயேசு பாவப்பட்டவர் கிடையாது, பாவம் செய்தவரும் கிடையாது. அவர் கர்ப்பத்திலே, மரியாளுடைய கர்ப்பத்திலே தங்கப்பட்டது. வேதம் சொல்லுகிறது பரிசுத்தம் உள்ளது. அது பிதாவினுடைய வல்லமையால் உண்டாக்கப்பட்ட கருதான் இயேசு கிறிஸ்துவினுடைய கரு. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அப்படியாய் உருவாக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து தான் மரியாளுடைய வயிற்றில் உருவாக்கினார். அப்போ பாவத்தின் மூலமாக வந்தவர் அல்ல, பரிசுத்தமான தேவன் கருவிலே வைத்ததின் மூலமாக வந்தவர் இயேசு கிறிஸ்து. அதனால்தான் அவருடைய ரத்தம் பரிசுத்தம் உள்ள ரத்தம். அல்லேலூயா. அவருடைய வயிற்றிலிருந்து வளர்ந்த அந்த வளர்ச்சி 100% பரிசுத்தம் உள்ளது. அதனால்தான் மரியாதை ஏன் தேர்ந்தெடுத்தான்னா, மரியாள் ஹோலி, பரிசுத்தமாய் வாழ்ந்த ஒரு கன்னிப்பெண். பரிசுத்தமாய் வாழ்ந்த ஒரு கன்னிப்பெண். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். யாரும் மரியாதை தீட்டுப்படுத்தாத ஒரு பெண். மரியாதை யாரும் தொட்டே இல்லை, மரியாதை யாரும் டச் பண்ணவங்க கிடையாது. மரியாளுடைய சரீரத்தை மட்டுமல்ல, மரியாளுடைய சிந்தனை கூட தீட்டுப்படல. நீங்க நிறைய வாலிப பிள்ளைகள் நம்மளை யாரும் தொடாம பார்த்துக்கிறோம், நல்ல நம்ம கவனமா இருந்துக்கிறோம். அதெல்லாம் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஆனா அதோடு மட்டுமல்ல, உங்க சிந்தையிலே கூட கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆணை நீ நினைக்க கூடாது. அதான் பரிசுத்தம். நல்லா புரிஞ்சுக்குங்க. பரிசுத்தம் என்னது? திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி கூட ஒரு ஆணை நீ நினைக்க கூடாது. திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பெண்ணை நீ நினைக்க கூடாது. அவன் தான் பரிசுத்தம் உள்ளவன். 1008 காவா சிந்தனைகளை போட்டு மண்டையை திறந்த அவ்வளவு நாத்தெடுக்கும். அப்படிப்பட்டதான சிந்தனைகளை எல்லாம் வைத்து இருந்தீங்கன்னா தேவனுடைய பார்வையிலே, மனிதர்கள் பார்வையில ஒன்றும் தெரியாது. ஆனா தேவனுடைய பார்வையிலே தான் சுத்தம். அதான் கர்த்தர் பிள்ளைங்க மறுபடியும் நான் சொல்றது இல்லைன்னா, திருமணம் என்பது தேவனால் நிச்சயிக்கப்பட்டது. அல்லேலூயா. தேவனால் நிச்சயிக்கப்பட்டது. தேவனே அதை தேர்ந்தெடுத்து நமக்கு கொடுக்கணும். தேவனுடைய நடத்துதல் அதில் இருக்கணும். நல்லா புரிஞ்சுங்க வாலிப பிள்ளைங்கள்லாம். சரியா? அப்ப மரியாளுடைய வயிற்றிலே அந்த கருவை கர்த்தர் வைத்ததுக்கு காரணம் என்னன்னா, மரியாளுடைய சிந்தை கூட பரிசுத்தமா இருந்தது. சொல்றது உங்களுக்கு புரியுதா? மரியாளுடைய சிந்தை கூட என்னதான்
இப்போ ஒரு ஆணை நினைச்சு ஒரு தப்பான ஒரு சிந்தனை இருந்ததுனால கண்டிப்பா இயேசு வயிற்றுல பிறந்திருக்க முடியாது. ஆனா மரியாள் அவ்வளவு ஒரு கன்னிப்பெண், இத்தனைக்கு 16-17 வயசு தான். அவ்வளவு சுத்தமாய் தன் சிந்தனையை மரியாள் வைத்திருந்தார்கள். அதனால தெய்வம் பார்த்தார், பசுத்தமான ஒரு பாத்திரம் இந்த மரியாள். அதனால் இவங்க தான் இயேசுவை சுமக்கிறதற்கு சரியான ஒரு ஆள் என்று சொல்லி, அதுவும் ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்த மரியாள். அவன் சொல்லுங்க பார்க்கலாம். மரியாள் எந்த குடும்பத்துல பிறந்தாங்க? வசதியான குடும்பம் கிடையாது. ஒரு புறா வாங்கிறதுக்கு கூட அவங்களால முடியல. சரியா? ஒரு புறா வாங்க முடியுமா உங்களாலாம்? சொல்லுங்க. அது கூட வாங்க முடியாத மாதிரி புறா வாங்க முடியுமா? ஆமா, ஒரு புறா நாங்க ஒரு 300 ரூபாய் 400 ரூபாய் இருக்கும், வாங்க முடியுமா? வார்த்தையை வாங்கி சாப்பிடுறீங்க, புறா வாங்க முடியாதா? அல்லேலூயா, அல்லேலூயா. சரியா? புரியுதா உங்களுக்கு? அப்போ மரியாள் குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்? யோசேப்பு குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்? ஒரு புறா வாங்கிறதுக்கு கூட, அதாவது ஒரு ஆட்டுக்குட்டி வாங்க கூட முடியாது. ஒரு புறா குஞ்ச கொண்டு வந்து பலி செலுத்துறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஏழ்மையான குடும்பம் தான் மரியாள் குடும்பம். ஆனா பரிசுத்தம் உள்ள குடும்பம். அல்லேலூயா. எங்க காசு பணத்தை கர்த்தர் பார்க்கிறவர் இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. அதான் சொல்றேன், வாலிப பசங்களுக்கு கூட அன்பா சொல்றேன், காசு பணத்தை பார்த்து யாரையும் நீங்க தேர்ந்தெடுத்துறாங்க. பெற்றோர்களே, நான் சொல்லிக் கொடுக்குறேன், உங்களுக்கும் சொல்றேன். அவங்க நல்ல காப்பா சம்பாதிக்கிறாங்க, அவங்க சம்பளம் இவ்வளவு சம்பளம், நல்ல கவனிங்க தம்பி. அதை நினைச்சு நீங்க பொண்ணெல்லாம் எடுத்துறாதீங்க உங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம். புரியுதா? அது கிடையாது, அது கிடையவே கிடையாது. ஒரு ஏழை குடும்பத்தில் இருந்தாலும் பரிசுத்தமான ஒரு பெண்ணா, வசதியான குடும்பத்தில் இருந்தாலும் பரிசுத்தமுள்ள பெண்ணா, பரிசுத்தமுள்ள ஒரு பையனா, அதுதான் முக்கியம். அதை முதல்ல கவனிங்க. அதுதான் உங்களுக்கு முக்கியமானது. மேல இருக்கிற வெள்ளத்தோடு, மேல இருக்கிற அழகு, மேல இருக்கிற இது எல்லாம் சுருங்கி போற ஒரு நாள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, வாலி பிள்ளைங்க சொல்லுங்க, மேல இருக்கிற தோலை பார்த்து பையனை தேடாத, மேல இருக்கிற தோலை பார்த்து பொண்ணை தேடாத, சுருங்கி போக ஒரு நாள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா எதை பார்க்கணும்? பரிசுத்தத்தை பார்க்கணும், ஹோலினஸ் பார்க்கணும். ஆமென். இந்த பொண்ணு நல்லா ஜெபிக்கிற பொண்ணா, இந்த பொண்ணு ஞாயிற்றுக்கிழமை தோறும் சர்ச்சைக்கு போற பொண்ணா, இந்த பையன் நல்ல முழங்கால நிக்கிற பையனா, நல்ல ஞாயிற்றுக்கிழமை தோறும் சர்ச்சைக்கு போற பையனா, கர்த்தருக்காக ஊழியம் செய்யற பையனா, கர்த்தருக்காக கொடுக்கிற பையனா, கர்த்தருக்காக கொடுக்கிற மகளா, கர்த்தருக்காக செயல்படுறவங்களா, பாஸ்டரோட கூடவே இருக்கிறவங்களா, ஏதாவது ஒரு ஊழியத்தை ஆண்டவருக்காக செய்யறாங்களா, நல்ல ஒழுக்கமா இருக்கிறாங்க, பேச்சு தெளிவா இருக்குதா, எல்லாம் பையனை பொண்ணை பார்க்கணும். அப்பா அம்மா இதைதான் பார்க்கணும். எத்தனை சவரம் போடுவீங்க? பையன் எவ்வளவு நல்லா படிச்சிருக்கிறான், போடலாமே, ஒரு 10 சவரம் போடலாமே. ஒரு நாள் என்ன செஞ்சிடாதீங்க, அப்படி கேட்டுறாதீங்க. ஆமென். போடுறது அவங்க போடுவாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். போட்டாலும் சரி போடாட்டாலும் சரி, பொண்ணு பரிசுத்தமா இருக்குதா, அள்ளின்னு வந்துருக்கு. கிள்ளின்னு வந்துடாதீங்க, அள்ளிட்டு வந்துருக்கு. அதாவது பையன் பரிசுத்தமா இருக்கிறானா, அதுதாங்க சொத்து. ஆமென். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆமா, இன்னைக்கும் நான் பாஸ்டர் அம்மா திருமணம் பண்ணதுக்கு நான் சந்தோஷப்படுறேன். எனக்கு தெரியும் பரிசுத்தமான ஒரு மகன், அது போதும், அது போதும். வாலிபத்தை பரிசுத்தமா காத்துக்கொண்ட ஒரு பெண் எனக்கு தேவன் நியமிச்சது. இன்னைக்கு அடிக்கடி நான் அதை யோசிப்பேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? நிம்மதியா போயிட்டு இருந்த வாழ்க்கை, நிம்மதியா போயிட்டு இருந்த வாழ்க்கை. அவ்வளவு என்ன செய்வேன், என்னை பத்தி யோசிக்கும் போது மனைவியும் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. ஆமென். அதுதான், அதுதாங்க நல்ல சந்தோஷமான வாழ்க்கைக்கு என்னது, சந்தோஷமான வாழ்க்கைக்கு எது, அதுதான் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உன் கொண்டாட்டி ஒரு கையை பிடிக்க போற ஒரு பொண்ணு, உங்ககிட்ட என்ன கேரக்டர் இருக்கணும், என்ன இருக்கணும்? வாலிப பிள்ளைகளை என்ன இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பரிசுத்தம் என்ற ஒன்று இருந்தா போதும், குடும்பம் அழகா போகும். பரிசுத்தம் ஒன்று இருந்தா போதும், குடும்பம் அழகா போகும். எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சத்தமா சொல்லுங்க. இதுதான் முக்கியம். மரியாள், ஹோலினஸ். சாதாரண ஏழை தான். யோசேப்புக்கும் அவ்வளவு காசுலாம் ஒன்றும் கிடையாது, மரியாளுக்கும் ஒன்றும் கிடையாது. ஆனா தெய்வம் சூஸ் பண்ணது யார் தெரியுமா? ஆண்டவர்கள் பரிசுத்தமான அந்த தம்பதிகளை தான் தேவன் சூஸ் பண்ணாரு. அந்த மரியாள் ஒரு சாதாரண ஒரு ஏழை வீட்டு பெண் தான். அந்த பரிசுத்தமாய் வாழ்ந்த அந்த மரியாள் தான் இந்த பரிசுத்த தெய்வம் வந்து தங்குறதற்கு ஏற்ற கர்ப்பமாக இருந்தது. சரியா? அந்த பிள்ளைகள் இப்படி இருக்கணும். சர்ச்சில் இருக்கிறோம்,
சுத்தமா வாழணும். ஒரு காலேஜுக்குள்ள நீங்க போய் படிக்கிறீங்கன்னா நல்ல கவனிங்க, அந்த காலேஜ் உங்களை பார்க்கணும். காலேஜில் இருக்கிறவங்க எல்லாமே குழம்புறவங்கள பார்த்து, ஏதோ ஒன்று செஞ்சதால இல்லை, பரிசுத்த வாழ்க்கையை பார்த்து. சொல்றது புரியுதாப்பா? தம்பி ஸ்கூல் போற, வேலைக்கு போற, ஏதோ ஒன்று செய்யற, நீ அந்த இடத்துல ஜனங்க உன்னை பார்த்து ஜஸ்ட் ஒரு வித்தியாசமா பார்க்கணும். அந்த வித்தியாசம் என்னது? என்னன்னா நம்மெல்லாம் பார்த்து எப்படியோ வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். பண்ணிக்கிறீங்களாமா? எப்படியோ வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், அரட்டடிச்சுக்கிட்டு இருக்கிறோம், எப்படி எப்படிலாம் இருக்கிறோம், என்னவா இருக்கிறோம். ஆனா இந்த பொண்ணு வேற மாதிரி வித்தியாசமா இருக்குதையா. என்னையா இது? நாமெல்லாம் மச்சான் மாமா அது இதெல்லாம் பண்ணி என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அரட்டை அடிக்கிறோம், அப்படி பண்றோம். ஆனா இந்த பையன் ஒருத்தன் மட்டும் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கிறாங்கடா. என்னடா இது? இந்த கேள்வியை நான் சொல்றேன், நீங்க இருக்கிற இடத்துல எழுப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க தான் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்றீங்க என்பதற்கு அதுதான். இல்லையா குட்டையில ஊர்ன மொட்டையா நாங்களும் 10-11 அப்படி இருந்தீங்கன்னா அது பரிசுத்தம் இல்லை. ஒரு இடத்துல அதை நீ காண்பிக்கணும், ஒரு இடத்துல சொல்லணும், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். அல்லேலூயா. சபையில நம்ம பிள்ளைங்க அப்படி இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவனுக்கு மகிமை உண்டாகும். புரியுதுங்களா? புரியுதுங்களா? அந்த பாத்திரத்தில் தான் பரிசுத்தமானதை கர்த்தர் வைத்தார். மரியா, ஹோலினஸ், பரிசுத்தம். தேவன் தேடுகிற பாத்திரங்கள் யார்? எந்த விதமான காரியத்தை செய்துவிட்டு என்னை பயன்படுத்தும் ஆண்டவர். ஆண்டவர் சொல்லணும், நான் பரிசுத்தம் உள்ள தெய்வம், எனக்கு தேவை ஒரு பரிசுத்தமான ஒரு பாத்திரம். ஆமென். பரிசுத்தமான பாத்திரம். எத்தனை ஊழியக்காரர்களுடைய சாட்சிகள் நான் கேட்டிருக்கிறேன். குப்பை பொறுக்கிறேன், நான் குப்பை பொறுக்கிறவன். ஒரு சின்ன கோணி தான் எங்க வீடு, அந்த கோணிக்குள்ளதான் நாங்க வாழ்ந்தோம். ஆனால் ஆண்டவர் அந்த கோணிக்குள்ள வாழ்ந்த என்னை எடுத்து இன்னைக்கு உலகமெல்லாம் பயன்படுத்துகிறார் என்றால் அதில் நாம் கண்டுபிடிக்க வேண்டியது, அந்த ஊழியரை பயன்படுத்த விட கண்டுகொள்ள வேண்டியது ஒன்று என்பதமா பரிசுத்தம். ஆண்டவருக்கு அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. உங்க இடத்த வாங்கி ஒரு வீட்டை கட்டி கொடுக்குறது பெரிய விஷயமே கிடையாது. அதெல்லாம் நடக்கும். எப்போ தெரியுமா நடக்கும்? பரிசுத்தம் தான். பரிசுத்தமான வாழ்க்கை உனக்கு ஆசீர்வாதத்தையும் கொண்டு வந்து. எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பரிசுத்தமான வாழ்க்கை உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்துடும். எனக்கு ஆசீர்வாதத்துக்காக நம்ம ஓடுறோம் இல்ல, பரிசுத்தமா நீ வாழு, உன்னை தேடி ஆசீர்வாதம் வரும். இன்னைக்கு பாஸ்டர்கள்லாம் பைபிளை புரிச்சு பேசிட்டு இருக்கிறாங்க. ஹோலினஸா, பரிசுத்தமா இரு சொல்ல போறதே கிடையாது. எப்படி வேணா நீ வாழுன்றது அப்படிதான் சொல்றாங்க. ஆனா நல்ல கவனிங்க, நான் சொல்லி கொடுக்கிறேன், நீ பரிசுத்தமா வாழு, உன்னை தேடி ஆசீர்வாதம் வரும். கைதட்டி தேவனுக்கு மகிமை செலுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, பரிசுத்தமா வாழுங்க. பிள்ளைங்களை பரிசுத்தமா நடத்துங்க. பிள்ளைங்களை பெற்றோர்கள் சொல்லுவதற்கு, வாலிப பிள்ளைங்க அந்த பரிசுத்தத்துக்கு என்ன சொல்றாங்களோ அதுக்கு கீழ்ப்படிங்க. உன் வாழ்க்கை ராணி மாதிரி இருக்கும், ராஜா மாதிரி இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ மரியாளுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். அந்த அம்மா ஒரு சாதாரண ஒரு கன்னிப்பெண், 17-16 வயசு கொண்டுதான். ஆனா அந்த கர்ப்பத்தை தான் இயேசு என்ற அந்த வல்லமை உள்ள நாமமுடையவர் தரிக்கத்தக்கதாக தேவன் தேர்ந்தெடுத்தார். ஹல்லேலூயா. அப்போ நல்ல கவனிங்க. அப்போ ஏன் இந்த நாமத்தை சொல்லும் போது பிசாசு ஓடுதுன்னா என்ன விஷயம்? மரியாளுடைய வயிற்றில் இருந்தது யாருடைய அந்த பரிசுத்தம்? யாரு? பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த வல்லமை இயேசுவின் வயிற்றுக்குள் இருந்தது. அது பாவ வல்லமை இல்ல, பரிசுத்தமான வல்லமை. ஹல்லேலூயா. அதனால்தான் எந்த நாமத்தை நீ சொன்னாலும் பிசாசை ஜெயிக்க முடியாது. பாஸ்டர் குரு நாமத்துல வரேன், எங்க ஃபாதர் பெர்மாஸ் நாமத்துல நான் வரேன். ஆமென். புரியுதுங்களா? ஆமா, எல்லா நாமமும் என்ன நாமம் தான், அது செட் ஆகாது. ஆனா எந்த நாமத்துல தான், அந்த நாமம் எல்லாம் என்னன்னா ரத்தம் பரிசுத்தம் இல்ல, பிறப்பு எல்லாமே பாவத்துல விழுந்த பிறப்பா இருக்கிறதால அந்த நாமத்தை சொன்னா பிசாசு கொக்கொளிச்சு சிரிப்பான், போக முடியாதுமா. ஆனா இயேசு என்ற நாமத்தை சொல்லி பாருங்க, அந்த நாமம் பிதாவிடத்தில் வந்த பரிசுத்தம். ஹல்லேலூயா. அது பாவப்பட்ட ரத்தம் அல்ல, பிதாவிடத்தில் வந்த பரிசுத்தம். அந்த பரிசுத்தமான அந்த கர்ப்பம், அந்த பிறப்பு தான் இயேசுவின் பிறப்பு. இது சாத்தானால அறிஞ்சிருக்கான்.
இந்த நாமத்தை நீங்க சொல்லும் போது பிசாசு என்ன செய்ய ஆரம்பிக்கும்? என்ன செய்யும்? ஓட ஆரம்பிக்கும். அதனால தான் ஸ்டார்டிங்ல இருந்து அப்படியே வரும். இயேசுவின் பிறப்பு இப்ப நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஓகே, தொட முடியும். அதனால இந்த இயேசு என்ற நாமத்தில் போ அப்படின்னு சொன்னா அதை நீங்க உட்கருத்தை தெரிஞ்சாதான் தொட்ட முடியும். ஏன் இந்த நாமத்தில் மட்டும் பிசாசு நடக்குது? ஏன்னா இயேசு என்ன மாதிரி பிறக்கல, என் பக்கத்தில் இருக்கிற பிரதர் மாதிரி பிறக்கல, இந்த உலகத்தில் இருக்கிற யார மாதிரியும் பிறக்கல. என் இயேசுவின் பிறப்பே பரிசுத்தம் உள்ள பிறப்பையா. அல்லேலூயா. பிறப்பு பரிசுத்தம், ரத்தம் பரிசுத்தம். அவர் பரிசுத்தம் உள்ள ரத்தம், தெய்வத்தினுடைய ரத்தம். அந்த ரத்தத்தால் பிறந்தவர் தான் இயேசு. அதனால்தான் ரத்தத்தை சிந்தும் போது சாத்தான் எரிச்சல் அடைந்து விட்டான். ஆமென். முடியல, அவனுடைய எல்லா அதிகாரத்தையும் கர்த்தர் ஊத்திட்டாரு. அதனால இயேசு என்ற நாமத்தை நீங்க எதனால சொல்ல முடியும்? எதுல சொன்னா அவன் ஓட ஆரம்பிப்ப? எதனால? அவர் பரிசுத்தம் உள்ள பிறப்பு என்பதை நீங்க அறிந்து கொண்டு இயேசுவின் நாமத்தை சொல்லும் போது கட்டாயம் சொல்றேன், சத்துரு விலகி ஓடுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். காலின் கீழாக தேவன் சாத்தானை நசுக்கி போடுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு என்ற நாமத்தை வாய்களில் அடிக்கடி உச்சரிங்கள். கர்த்தர் பிள்ளைகளுக்கு அன்பா நான் கேட்கிறேன், எல்லாருக்கும் கேட்கிறேன். ஒரு நாளைக்கு உன் வாயில இயேசு என்ற வார்த்தை குறைஞ்சது ஒரு 50 முறையாவது 100 முறையாவது வரட்டும். ஆமென். உனக்கு ஒண்ணுமே துதிக்கவே தெரியல, ஒண்ணும் கிடையாது. முட்டியை போட்டு இயேசுவே அப்படின்னு ஒரு 50 முறை சொல்ல ஆரம்பிங்களே, உங்க மேல சடன்னு கர்த்தர் சமூகம் இறங்குதா இல்லையான்னு பாருங்க. நிறைய பேருக்கு துதிக்கவே தெரியல, என்ன ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு தெரியலனா கூட நான் சொல்றேன், ஒண்ணும் இல்ல, முட்டி போட்டு இயேசுவே சொல்லி பாருங்களேன். உங்க மேல கர்த்தர் சமூகம் இறங்குதா இல்லையான்னு பாருங்க. ஏன்னா இயேசு என்ற நாமம் வல்லமை உள்ள நாமம். அல்லேலூயா. எல்லாம் எழுந்திருப்போமா? எல்லாம் எழுந்திருப்போம். glory to God. Hallelujah. வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமமது. வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமமது. நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்தில். எல்லாம் சொல்லப்படுமா? வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதும் மிக ஸ்தோத்திரம். பாருங்க எல்லாரும். இயேசு வாய் தரமா, நல்ல வாய் தரது. இயேசு சொல்லுங்க. இயேசு எல்லாமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதும் மிக ஸ்தோத்திரம். நல்ல கைகளை தட்டி ஏசப்பா சொல்லுங்க. பாருங்க, அபிஷேகம் கூட கிடைக்குது. ஏசப்பா பாஷை கற்றுத்தர உனக்கு தெய்வீக சுகம், ஒரு தெய்வீக பலன், ஒரு தெய்வீக விசுவாசத்தை உள்ளத்திலே ஆண்டவர் வைத்திருக்கிறார். பரம தகப்பனே, சாத்தானை சீக்கிரத்திலே உன் பிள்ளைகள் கால்களிலே நீ நசுக்கி போட போகிறதற்காக ஸ்தோத்திரம். அவளை துரத்தடிக்கிறதுக்கு ஒரே ஒரு நாமம் தான் உண்டு, இயேசு கிறிஸ்து என்கிற நாமம். அந்த நாமத்தின் வல்லமை நம்முடைய பிள்ளைகளுக்கு அறிந்து கொள்ள உதவி செய்து விசுவாசத்தோடு தங்களுக்கு வர போராட்டங்கள், வியாதிகள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் இந்த நாமத்தை பயன்படுத்தி அவனை முறியடித்து
என் காலின் கீழாக சாத்தான் கிடக்கிறான் என்று உன் பிள்ளைகள் சாட்சி சொல்லத்தக்கதாக, அது நசுக்கப்பட்டு இருக்கிறான் என்று சொல்லத்தக்கதாக, உன் பிள்ளைகளை நடத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம். கண்ணீர்கள், கவலைகள், பிரச்சனைகள், வியாதிகள் எல்லாவற்றிலும் உன் பிள்ளைகள் ஜெயிக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். உன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புவோம். ஒரு பிள்ளைகளை துக்கமா போக கூடாதுப்பா, ஒரு பிள்ளைகளை வேதனையா போக கூடாதுப்பா. இயேசு என்ற நாமத்தில் உங்க பிள்ளைகள் ஜெயித்தவர்களாக போகும். நல்ல விசுவாசத்தை தந்ததற்காக நன்றி. ஜெபிக்க எழுதி கொடுத்த எல்லா ஜெப குறிப்புகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ரூபவதி சுகம் கிடைக்க, தேவ கிருபை சுகம் கிடைக்க, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. பிள்ளைகளை கர்த்தர் சுகத்தினால் நடத்தும். மணி விஜிலா திருமண நாளை கர்த்தர் ஆசீர்வதியும். சசிகலா உடல் சுகமடைய ஆண்டவரே ஜெபிக்கிறோம். இமான் 25 பிறந்த நாள் கர்த்தாவே பிள்ளையை பிளஸ் பண்ணுங்க. தேவ கரம் பிள்ளைகள் மேலெல்லாம் கூட நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். சென்று சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். இடது நெஞ்சில வச்சுங்க, வலது கை தலைமையில் வைங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவுள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும், சந்தோஷம், சமாதானம், சுகம், பாதுகாப்பு இயேசு வருகிறவரை நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you sisters. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you brothers. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவர் நல்ல வாழ்த்தி செல்லுங்கள். தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.